ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் நேம் ரெட் ரைஸ் புட்டு. அதுக்கு நான் ஒரு டம்ளர் ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நான் சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். சும்மா தெளித்து ஊற வச்சுட்டிங்கன்னா பொலன்னு இருக்கணும். தெளித்து ஒரு உங்களுக்கு பதம் தெரியும். தெளித்து ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் கட்டியாக இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும், வீடியோவை பார்த்தாவே தெரியும். அங்கங்கே கட்டியாக இருக்க பாருங்கள். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரிவர்ஸில் ஒரே ஒரு திருப்பினிங்கன்னா நல்லா பொலன்னு இந்த மாதிரி வந்துடும். அதை இட்லி தட்டில் மாற்றிக்கோங்க. இட்லி தட்டில் மாற்றிக்கிட்டு இதை வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், 20 to 25 மினிட்ஸ் ஆகும். நல்லா வேகணும். இது அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் 2 டைம்ஸாக வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்தோமா, இப்போ திருப்பி தேங்காய் துருவல் நல்லா பூ மாதிரி தேங்காய் துருவிட்டு அதை இது கூட சேர்த்துருங்க. இதை சேர்த்து கிளறி விட்டுட்டு நல்லா சேர்த்து, இது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். நம்ம நார்மல் ஒயிட் ரைஸ் புட்டு மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஸ்வீட்லாம் போட்டிருக்கீங்களா, அதனால் பிடிக்கும். இப்போ நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து நான் ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. ஸோ நல்லா வேக வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு டிசென்ட்ரி அந்த மாதிரி ஆகிடும். அதனால் 2 டைம்ஸ் வேக வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ், அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோக்கை வச்சு கிளறி பார்த்தாவே தெரியும். அது மாவு கொஞ்சம் வாயில் போட்டாவே அது வேகலைன்னா நாக்கில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்மெல் நல்லாவே வரும். வெந்துருச்சுன்னா நல்ல வாசனை வரும். ரெட் ரைஸோட வாசனை வரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாட்டு சர்க்கரை போட்டு, குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு உருக்கிட்டு அதில் முந்திரி பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை சூடாகவே நீங்கள் ரெட் ரைஸில் போட்டு கிளறிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த நாட்டு சர்க்கரை சூடு நெய் எல்லாம் மெல்ட் ஆகி அந்த ரைஸோட ஒன்று சேர்ந்து இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான ரெட் ரைஸ் புட் ரெடி. Thank you friends for watching my videos.